त्वत्प्रीतये सकलमेव वितावतोऽस्यः भक्त्यैव देव न चिरादमृता प्रसादम् येनस्य याचनऋतेभ्यपि रक्षणार्थम् चक्रम् भवन् प्रविततार சகஸ்ரதாரம். அம்பரீஷனுடைய ஒரு பக்திக்கு பாராட்டி, குருவாயூரப்பா நீ ரொம்ப மகிழ்ந்து அம்பரீஷனிடத்துல சுவாமி தன்னுடைய சக்கரத்தையே கொண்டு வந்து அவனுக்கு பரிசாக அவனை காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தார்னு உயர்ந்த ஒரு சரித்திரமாக அம்பரீஷ சரித்திரத்தை பட்டத்திரி இந்த தசகத்துல வர்ணிச்சிருக்கார். சுதர்ஷனாழ்வான் அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தம், அதை வாங்கி என்ன பண்ணான்னா, இன்னொருத்தரா இருந்தா பெருமையா ஊர் முழுக்க போய் பகவானை தியானம் பண்ண எனக்கு சுதர்சனத்தையே கொடுத்துட்டார், யாருக்கும் கிடைக்காத சக்கரம் எங்கிட்ட இருக்குன்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பான், இல்ல எல்லாரையும் கூட்டு மகாராஜா அதை காமிச்சுட்டு இருப்பான். ஆனா குருவாயூரப்பா இவனுடைய அடக்கம் பக்தி இருக்க அதை விளம்பரப்படுத்திக்கவே இல்லை. இன்னும் ஒண்ணு, அதை வாங்கி அலட்சியமா வைக்கல. சுதர்சனாழ்வான விட உயர்ந்தவர் தானே மகாவிஷ்ணு, நாம அவருடைய திருவடியை பிடிச்சது தானே இவரை கொடுத்தார் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய சுதர்சனாழ்வான அலட்சியப்படுத்தல. என்ன பண்ணான்னா, அந்த சுதர்சனருக்கு சக்கரராஜன் பேரை வச்சதே அம்பரீஷன் தான். அந்த சக்கரமா இருந்தவனை சக்கர ராஜாவாக்கினானா. அந்த ராஜாவை தன்னுடைய ராஜ்யத்துக்கே ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்காத குறை, அவனுடைய நியமனப்படி எல்லாம் நடக்கணும்னு உத்தரவு போட்டு அந்த ராஜ்யமே சுதர்சனாழ்வானுடைய ராஜ்யமாகும்படி அம்பரீஷன் அப்படி ஏற்பாடு. எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதன் ராமனிடத்திலே இந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து அயோத்தியா ராஜ்யத்தையே பாதுகா ராஜ்யமாக ஆக்கினானோ, அதே மாதிரி அம்பரீஷன் அவனும் இதே இக்ஷ்வாகு வம்சம் தானே, அதே சிந்தனத்தானே இருக்கும், சக்கரராஜனாக்கி அந்த ராஜ்யத்தையே குருவாயூரப்பா சக்கர ராஜ்யமாக ஆக்கிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பெருமை அவனுக்கு கிடைச்சதுன்னா காரணம் எம்பெருமான் கொடுத்த சுதர்சன சக்கரம். சரித்திரங்கள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்ன 3 இடங்கள்ல பகவானுடைய சுதர்சனம் சக்கரமானது அவருடைய திருக்கையிலேந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான். அதுல 2 இடங்கள்ல யாருமே பகவான கேட்கல. 2 பேர் கேட்காம இப்ப அம்பரீஷன் கேட்டானா, இல்ல யாராவது நம்ம கேட்போமா? பகவான போய் திருக்கோயில சேவிச்சுட்டே இருக்கச்சே ஆழ்வார்களை சுவாமி என்ன வேணும்னு கேட்டிருக்கார், நாயன்மார்களை பரமேஸ்வரன் கேட்டிருக்கார். அந்தந்த தெய்வங்கள் அவரவர்களுக்கு பிரீத்தியானவர்கள் வந்து பக்தியில ஈடுபடும் போது உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னுவான். இதுவரைக்கும் யாராவது எம்பெருமானிடத்துல எதிர நின்றுண்டு இவ்வளவு அழகா 2 திருத்தோள்ல சங்கும் சக்கரமும் வச்சுட்டு இருக்கிய, எனக்கு அந்த சக்கரத்தை கொடுன்னு யாராவது கேட்பாளா? இப்படி இந்த சக்கர தரிசனத்தை நான் அடைஞ்சனே, உன்னுடைய திருத்தோளுடைய தரிசனத்தை அடைஞ்சனே, கண்டேன் கண்டேன் கண்ணுக்கு இனியன கண்டோம்னு தரிசனம் பண்ணுவோமே தவிர கேட்க நமக்கு தோணாது. அது சரி கிடையாது. அம்பரீஷன் கேட்கவே இல்லை, அவரே கொடுத்தார். அது மாதிரி இந்த சுதர்சனாழ்வானுக்கு இன்னொருத்தருக்கு பகவான் கொடுத்திருக்காராம். கொடுத்தவர் யாருன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானான ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசன் தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆலயத்தை கட்டி வைரக்கிரீடத்தை சமர்ப்பணம் பண்ணி பெரிய கைங்கரியங்களை மகாவிஷ்ணுவுக்கு பண்ணதுனால திருவேங்கடமுடையானான ஸ்ரீனிவாசன் அகமகிழ்ந்து அந்த ராஜாவான தொண்டைமான் சக்கரவர்த்தியை கூட்டு தன்னுடைய சக்கரத்தையே கொடுத்திருக்காருன்னு வெங்கடேச புராணம் அந்த தலவரலாறானது கூறுகிறது. அங்கேயும் அந்த ராஜா கேட்கவே இல்லை, பகவானே கொடுத்தார். அம்பரீஷன் கேட்கல, அவரே கொடுத்தார். அப்ப 3வது உதாரணம் என்னன்னா, கேட்டு அழிஞ்சாவும் ஒருத்தன். கிருஷ்ணாவதாரத்துல ஆழ்வார் வர்ணிக்கிறார், சீமாலிகன் ஒரு அசுரன். அந்த சீமாலிகன் என்ன பண்ணா, கிருஷ்ணனை அழிக்கணும்னு கம்சனால அனுப்பப்பட்டு தீர்மானம் பண்ணி சிறிய இடைச்சிறுவனுடைய வேஷத்தை போட்டுண்டு கண்ணனோடையே நட்பு பாராட்டி பழகினானா. அவனிடத்திலேயே ரொம்ப வேண்டியவனாக இருந்தான், ஆதரவாக இருப்பான், கண்ணனுக்கு கைகாலெல்லாம் புடிச்சு விடுவான். இவ்வளவுத்துக்கும் காரணம் சமயம் வரச்சே அவனை அழிக்கணும்ன்ற ஒரு அசுர குணம் அவனுக்கு. அப்ப ஒரு நாள் இந்த சீமாலிகன் என்ன பண்ணான், கண்ணா உன் கையில அழகா ஒரு சக்கரம் வச்சுட்டு இருக்கியே, அந்த சக்கரத்தை எனக்கு சுத்தணும்னு ஆசையா இருக்கு, அந்த சக்கரத்தை நான் சுத்தி பாக்கட்டுமா? என் கையில நீ கொஞ்சம் கொடுத்து அதை எப்படி சுத்துறதுன்னு காட்ட முடியுமான்னு கேட்டான். அவனுடைய என்னன்னா, அந்த சக்கரத்தை வாங்கி தன் கையில வச்சுட்டு அதை சுத்தி பகவானுடைய கண்ணன் பேர்ல விடணும், அவர் கழுத்தை அறுத்தொடணும்னு இவன் தீர்மானம் பண்ணி நயவஞ்சகமாக கேட்டானா. கிருஷ்ணா நீ ரொம்ப மாயனாச்சே, சுவாமி என்ன பண்ணாருன்னா
அவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் இவ்வளவு யோஜனை பண்ணுவானேன்னு கையில இருக்கிற சக்கராயுதத்தை கழட்டினார். சீமாலிகனுடைய விரல்ல அந்த கையில அதை பொருத்தினார். எப்படி விடுறதுன்னா இப்படித்தான் விடணும்னு அதை சுத்தி விட்டாராம். அதை சுத்தி விட்டது என்னாச்சு, கிருகிருன்னு சுத்தி அந்த அசுரனான சீமாலிகனுடைய கழுத்தையே வெட்டிட்டு போயிட்டான். அது கண்ணன் பேர்ல விடணும்னு நினைச்சத அவன் பக்கமே நீ சுத்தி விட்டையே. பட்டத்திரி சொல்வார், சக்கரம் தே காலரூபம். குருவாயிரப்பா, உன்னுடைய மாய இருக்க, நீ கையில சக்கரத்தை வச்சுட்டு இருக்கலாம், ஆனா உலகத்துல இருக்கிற ஒத்தனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கால சக்கரத்தையே சுத்திரவன் நீதானே என்பார். அதனால குருவாயிரப்பா, 2 பேர் கேட்காம அழித்ததுனால அவர்களுக்கு பயன். ஒருவன் அசுர குணத்தோட ஒன்ன அழிக்கணும்னு கேட்டதுனால அவனே அழிஞ்சு போயிட்டான். இந்த 3 இடங்கள் தவிர இதுவரைக்கும் புராணங்கள்ல பட்டத்திரி சொன்னார், எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் நீ சக்கரத்தை கொடுத்ததா தெரியல. இருக்கலாம் வேற ஏதாவது சரித்திரங்கள் இருக்கலாம். ஆனா அம்பரீஷனுடைய சரித்திரத்துல நம்ம பார்க்கும் போது இது ஒரு வைபவமாக அமையிறது. அம்பரீஷனுக்கு பரம குதூகலம். ஏனாஸ்யயாச்சனருதேப்யபிரக்ஷணார்த்தமோ சக்கரம் பவன் பிரவிததார சகஸ்ரதாரமோ, அந்த ஒரு உயர்ந்த வைபவத்தோடு சக்கர ராஜ்யத்தை நடத்தின்னு இருக்கான்னு 33வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், உம்மையே எண்ணி எண்ணி உம்மையே பணிதல் செய்ய செம்மையாமருளை செய்தீர் ஜகத்திடை அவனை காக்க கண்ணாம் உம்முடை சுதர்சனத்தை உடல் செலவிடுத்தீட்டீர்கள் எம்மையும் காக்கும் வல்லால் குருவாயோர் உரையும் தேவே. இந்த சுதர்சன ராஜ்யத்தை அவன் நடத்தின்னு இருக்கான்னு அடுத்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி ஆரம்பிக்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய தரிசனத்தையும் நம்ம அடைஞ்சுள்ளலாம். திருக்கோயில் கவனத்தில் இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேசூர், இயற்கை எழில் சூழ்ந்த இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊரிலே ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சுக்கிரவாரமாகி இந்த புண்ணிய தினத்திலே எதிராஜவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். தாயாரின் விமானத்தை தரிசிக்கின்றோம். அஷ்டலட்சுமிகள் அழகாக அலங்கரித்துக் கொண்டிருக்க மூலவருடைய தரிசனத்தையும் இங்கே அடைய துவங்கிவிட்டோம். காண கிடைக்காத ஒரு சேவை, ஆச்சரியமான பல திருவாபரணங்களுடன் அமர்ந்த திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு சதுர்புஜங்களோடு எதிராஜவல்லி தாயார் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். இரு திருக்கரங்களிலே வெள்ளி கவச்சங்கள் பூட்டப்பட்ட அழகான தாமரை பூவை லாவகமாக ஏந்திக் கொண்டு சாந்தமான திருமுகத்திலே அழகான திலகமானது பளபளக்க ஒரு திருக்கையாலே அபயமளிக்கக்கூடிய அபயகஸ்தத்தோடு நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய உயர்ந்த ஒரு சேவை. அது மட்டுமா, 4வது திருக்கரம் வரங்களை அளிக்கக்கூடிய வரதகஸ்தமாகவும் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. பச்சை வெள்ளைக்கல் பதித்த கல்மாலைகளை தான் சார்த்திக் கொண்டு ஆபரணங்கள் பலப்பலவே என்று பலவிதமான திருவாபரணங்களுடன் காட்சியளிக்கக்கூடிய இந்த மூலமூர்த்தியை போன்றே ஆச்சரியமான திருவுருவத்துடன் எதிராஜவல்லி தாயார் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தையும் இதோ அடைய துவங்கிவிட்டோம். மூலவரை போன்றே அமர்ந்த திருக்கோலத்தோடு அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு உயர்ந்த திருமுகத்துடன் கண்களை தாமரை போன்று அகல விரித்து திறந்து கொண்டு கர்ணபத்திரங்களையும் தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமுகத்தினுடைய சேவை நமக்கு இன்றைய தினத்திலே நம்முடைய சர்வ பாபங்களையும் போக்கும் பலனை அளிக்க வல்லதாக அமைந்துள்ளது. வக்ஷஸ்தலத்திலே ஆதிகேசவனால் அளிக்கப்பட்ட அழகான திருமாங்கல்யத்தையும் தான் தரித்துக் கொண்டு காசு மாலைகள் பலபலக்க ஆச்சரியமான எதிராஜவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனம் அவளுடைய ஆரத்தியோடு சுக்கிரவாரத்திலே நமக்கு பற்பல பலன்களை அளிக்க இதே பரிணாமத்தோடு நாராயண பட்டத்திரி 33வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை நாமும் கேட்க துவங்கிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா சத்வாதசி விரதமதோ பவதர்சனார்த்தமோ வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகல்டே பத்னியா சமம் சுமனசா மகதிம் விதன்வல் பூஜம் த்விஜேஷு விஸ்ருஜல்
பசுசஷ்டி கோட்டி சுதர்சனாழ்வான வாய்ண்டான் அம்பரீஷன். அப்ப அவனுக்கு சுதர்சன சக்கரத்தினுடைய ஒரு ஸ்பர்சமோ என்னமோ தெரியல. அவனுக்கு ஒரு ஆசை வந்துதான், ஏதாவது ஒரு திவ்யமான ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு நதிக்கரையில போய் ஒரு வருஷ காலம் ஏகாதசி துவாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும். ஒரு வருஷ காலம் அனுஷ்டிக்கணும்னு இவன் தீர்மானம் பண்ணான்னு பட்டத்திரி இங்க சொல்றதுனாலயோ பாகவதம் பேசுறதுனாலயோ நாம ஒரு தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு வருஷ காலம் தான் அந்த அம்பரீஷன் விரதத்தை அனுஷ்டிச்சான்னு கதை கிடையாது. எப்பவுமே ஏகாதசி துவாதசி விரதம் இருக்கக்கூடியவன் அம்பரீஷன். அவனுக்கு சுதர்சன சக்கரம் வந்த உடனே ஒரு வருஷ காலம் தன் ஊர்ல இருந்து கிளம்பி மற்றொரு திவ்யமான இடத்துல போகலாம்னு நினைக்கச்சே யமுனா நதி கரையில இருக்கக்கூடிய மதுவனம் அவனுடைய ஞாபகத்துக்கு வந்துதான். அதாவது இப்ப நம்ம பிருந்தாவனம்னு கண்ணனுடைய க்ஷேத்திரமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கமே, அப்ப அது மதுவனம். அந்த பிருந்தாவனமாகிய மதுவனத்துக்கு போய் ஒரு வருஷ காலம் யமுனா நதி கரையில இருந்துட்டு ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரண பண்ணி சாதுக்களை ஆதரிச்சு நிறைய பசுமாடுகளையும் வஸ்திரத்தையும் தானம் பண்ணலாம்னு இந்த மகாராஜாவுக்கு தோணித்து. ஏன்னா விரதங்கள்ல உயர்ந்த விரதம் ஏகாதசி விரதம். சுத்தம் பாகவதஸ்யான்னம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். இத சொன்னவர் யாருன்னா மகாவிஷ்ணுவாகிய கண்ணனே. இவர் தூது போன சமயத்துல துரியோதனன் கேட்டான், ஏன் நீ எங்களுடைய வீட்டுல உணவருந்தாம நேர விதுரரிடத்துல போய் சாப்பிட்டியே, நாங்க கொடுக்கறது சாப்பாடு இல்லையானா? அதுக்கு பகவான் பதில் சொன்னார், அப்பா பாகவதர்களுடைய வீட்டுல வஞ்சகமான எண்ணமில்லாதவனுடைய வீட்டுல சகோதர ஒற்றுமை இருக்கக்கூடிய வீட்டுல எவன் சாப்பிடுறானோ அதுதான் ஆகாரம், அது பாகவத சியானம். அதனால விதுரனுடைய வீட்டுக்கு போனேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ துரியோதனா, நிறைய சுத்தத்தை நம்ம உலகத்துல பார்க்கணும். அன்னங்கள் ஒரு வீட்டுல சாப்பிடுறோம்னா சாது வீட்டுல சாப்பிடுறதற்கே சுத்தம் பாகவத சியானம். அதே போல நதினா கங்கா பிரவாகம் இருக்க, அந்த கங்கை தான் சுத்தமான ஒரு ஜலம். அதுல ஸ்நானம் பண்றது நமக்கு பெருமை. சுத்தம் பாகீரதி ஜலம். எல்லாத்தை விட தியானம் பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னா சுத்தம் விஷ்ணுபத தியானம். விஷ்ணுவனுடைய பதங்களை தியானம் பண்றது. விரதம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ விரதங்கள் இருக்கு. இத்தனை விரதத்துல முக்கியமான விரதம் என்னன்னா சுத்தம் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் ஆச்சரியமான விரதம்னு மகாவிஷ்ணுவே சொல்லி இருக்கிறதுனால குருவாயூரப்பா இவனுடைய ஆசை நேர தன்னுடைய பத்னியை அழிச்சுண்டு மதுவனத்துக்கு யமுனா நதி கரையில ஒரு ஆசிரமத்தை கட்டிண்டு ஏகாதசி விரதத்தை துவாதசி பாரணைய ஒரு வருஷ காலத்திற்கு சங்கல்பம் பண்ணிட்டு அவன் துவங்கினானாமே அப்படின்னு ஏகாதசி துவாதசியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிண்டு 33வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை அம்பரீஷ வைபவமாக நாராயண பட்டத்திரி தொடருகிறார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் தேசூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலிலே சுதர்சன ஆழ்வான், ஆண்டாள் நாச்சியார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.